கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள்னு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லியிருக்கிறார்? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது கூட்டணி தமிழகத்திற்கு ஒத்து வராது என இந்தியாவுடைய டுடே செய்தி நிறுவனம் நடத்திய ஒரு கருத்தரங்கில் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய நிலைப்பாட்டை திட்டவட்டமாக தெரிவித்தார். இதை அவர் சொல்வதற்கான பின்னணி காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆட்சியில் பங்கு என்று கூறி வருகின்ற நிலையில் அதனை தெளிவுபடுத்துவது போல இந்த கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திற்கு ஒத்து வராது என்று தெரிவித்திருந்தார். தற்போது முதல்வருடைய கருத்துக்கு மறைமுகமாக பதில் தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒரு பதிவு ஒன்றை தன்னுடைய சமூக வலைதளத்தில் இட்டிருக்கிறார். அதாவது கூட்டணி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். ஒரு கட்சி ஆட்சியா அல்லது கூட்டணி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தவறு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 2006 அப்போது திமுக பெரும்பான்மை கிடைக்கவில்லை. சுமார் 96 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருந்தார்கள். காங்கிரசுக்கு 33 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் கூட திமுக ஆட்சியை தொடர்ந்து மைனாரிட்டி அரசு என்று விமர்சித்தார். அப்போது காங்கிரஸ் ஆட்சியின் தயவில் தான் திமுக முழு 5 ஆண்டு காலத்தையும் நிறைவு செய்தது. அதனை சுட்டிக்காட்டும் வகையில் தான் 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது காங்கிரஸ் கட்சியினுடைய தவறு. அப்போதே நாம் கூட்டணி ஆட்சியில் பங்கேற்றிருக்க வேண்டும் என்று பொருள்படுகின்ற வகையில் ஒரு கருத்தை தற்போது மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.